ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின்ட்டாங்க பாட்டி நேற்று நைட்டு என்ன நல்லா தூங்குனீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நைட்டு நடந்த எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுது. அவளுக்கு ரொம்பவே அங்கே ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோவுக்குமே ஒரு மாதிரியா இருக்குது. ஆமாம் பாட்டி, நல்லா தூங்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்கள் வந்து 2 பேருமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்படியே வந்துட்டு பேசாமல் இருப்பீங்க, நீ அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோ சரி ஓகே ஓகே, நீ அந்த ப்ரெட்டை வந்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் ஊட்டி விடுறா. பட் மனசுலே நீ எனக்கு டைவர்ஸ் 1 மாதத்தில் கொடுக்குறேன்னடா சொன்னேன், நான் இப்போ ஊட்டுற சாப்பாட்டில் நீ பாட்டு வந்து சாவணும்னு சொல்லிட்டேங்க. சாப்பாடை வம்பு பண்ணி வாயில் திணிச்சிட்ருக்கா. ஹீரோவுமே இந்த மில்க குடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் இவ பண்ணுற டார்ச்சர் எல்லாமே பயந்து போயிட்டு போதும் போதும் எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு ஆஃபீஸ்க்காக கிளம்புறான். அப்போ பாட்டி ஹீரோயின்ட்ட நேற்று நைட் அவன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ஒரு மாதிரியா இந்த கொஸ்டினை கேட்டதும் பாட்டி இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ 2 பேருமே தெரியாமல் ஸ்லிப்பாக விழுக போகிறாங்க. பாட்டி அதையுமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கள் பர்த்டே பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து கிளம்பி வந்திருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்தவுமே அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே டான்ஸ்க்காக வந்து கேட்டதும், ஆனால் நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அங்கே டான்ஸ் ஆட கேட்டதும் ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அந்த பொண்ணுங்க எல்லாருமே யார் இவட்ட இதுக்காக அவர் போயிட்டுருக்காருன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து இவ ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ, இவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, அப்படி இருந்து இவரை வந்துட்டு பாட்டியை பார்த்துக்கிறேன்ற பேரில் மயக்கி இங்கே வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே அந்த சைடில் அந்த டீச்சர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவன்கிட்ட போனதுமே நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த, நீ போய் ரெஸ்ட் எடுக்க வேணாமா, பேபிக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக அவன்கிட்டயுமே சொல்லி கொடுத்துட்ருக்கா. இவ ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணுன்ற வாசா இவளுக்கு அசிங்கமே இல்லாமல் இப்போ உங்கள் அங்கிளை வந்துட்டு கவர் பண்ண பார்த்துட்ருக்கா. ஆல்ரெடி இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன்கிட்டையுமே ரொம்ப தப்பாக நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதும் அவன் மைண்டுமே வந்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்துட்டு நல்லாவே புரியும் இவளுக்கு இன்னுமே அவன் மேலே வந்துட்டு ஒரு சின்ன க்ரஷ் இவனுக்கு இருந்துட்டுருக்குன்னு. ஹீரோட்ட உன்னோட டான்ஸ் பார்ட்னராக நான் தான் வரணும்னு சொல்லிட்டு நீ முதவே ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்றத கேட்டதும் என்னோட பார்ட்னராக நீ தான் வரணும், நீ தானே என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு 2 பேருமே மார்னிங் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு அங்கே ஒரு மாதிரியா 2 பேர்த்துக்குமே அக்வர்டாக இருக்குது. அந்த டயத்தில் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு முக்கியமான அந்த மீட்டிங் வந்து கூப்பிட்டாங்க, நம்ம போய் ஆகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை சரி ஓகே நீ கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அங்கேருந்து போனதுமே அந்த லேடிஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு உனக்குலாம் அசிங்கமாக கூட இல்லையா, நீ வந்துட்டு மேரேஜ் ஆகி இன்னொரு பர்சனை இப்படி வந்துட்டு தேவையில்லாமல் வந்து கவர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அவர் கூட ஆடுறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் இது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், நான் வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து யார் கூட சண்டை போட விரும்பலை, மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு அளவுக்கு அதிகமாக நம்ம ஹீரோயினை பற்றி அந்த லேடிஸ் எல்லாமே இங்கே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் அங்கே வந்துட்டு நீ ஸ்கூல் படிக்கும்போது என் மேலே க்ரஷ் ஆகிட்டு நீ அங்கங்கே சுற்றிட்டு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி செடியூஸ் பண்ணிகிட்டு இருந்த, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பசங்களையுமே செடியூஸ் பண்ணேன், இப்போ என்ன என் அங்கிளை வந்துட்டு செடியூஸ் பண்ணுறேன்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நான் வந்து உன்னை செடியூஸ் பண்ணி சுற்றுனேனா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் அப்புறம் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். அந்த நாயுமே போய் தான் பேசுகிறான் போல். அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே இவ பார்த்தியா எவ்வளோ சீப்பானவனு, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இன்னுமே அங்கே தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. அது கரெக்டு தான், ஏன்னா இவங்க அம்மாவுமே கேரக்டர் லிஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே அவங்க சிஸ்டருக்கு பார்க்கணும் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் இது வந்து பர்த்டே பார்ட்டின்ற வாசி நான் பொறுமையாக இருக்கேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த டீச்சர் நீ எங்கே போயிட்டுருக்க, நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தா நீ பதில் பேசாமல் போவையா, மேரேஜ் ஆகிட்டு நீ எதுக்காக என்னோட அங்கிளை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தேவையில்லாமல் பேசிட்டு வம்புழுத்துட்டு இருக்கான். அவங்க சிஸ்டருமே அங்கே வந்துட்டு நீ அவர்கிட்ட என்ன வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன்னு போட்டு காமிக்கிறேன்னு சொல்லி அங்கே அந்த வீடியோ போட்டு காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நீ வந்துட்டு நேற்று அந்த ட்ரக்கை கலந்தது நீ தானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ பண்ணிட்டு தப்ப என் மேலே பழிய தூக்கி போறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அந்த சீச்சன் எவ்வளோ கேவலமானவ, அப்போ என் கூட வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் கூட அஃபர் இருந்துச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ மாதிரி ஒருத்திலாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை இங்கேருந்து போங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது
இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு உனக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னோட ஹஸ்பண்டே இவனோட அங்கிள் தான் சொன்னதுமே, என்ன இப்போ வந்துட்டு இது வேற புதுசாக ட்ராமா பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அசிங்கப்படுத்தும் போது அங்கே பாட்டி வந்துடுறாங்க. என் மருமக மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே கோவப்படுறாங்க. அப்போ பாட்டி நீங்கள் வந்துட்டு மறந்து போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் ஆனவ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் இன்னுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சீச்சனுமே பாட்டி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் பேசாமல் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கார்ட்ஸை கூப்பிட்டு அவளை பிடிச்சி இழுத்து விட சொல்லும்போது பாட்டியோட கையை இவ ரொம்ப அப்படியே வேணும்னே வலிக்கிற மாதிரி அமைக்க பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வெளியே தலை சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோங்க வந்து விழான் யார் தேவையில்லாமல் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இவ வந்துட்டு உங்களோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு உங்க ஏமாத்திட்டு இருக்கா எல்லாரையும் அப்படின்றத சொன்னதும் அவளோட ஹஸ்பண்டை இப்போ வரைக்கும் நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா, அவள் என்னோட ஒய்ஃப் தான், பாட்டி தான் எங்களுக்கு 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படுத்தினாங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, வெளியே போங்க அப்படின்றத சொன்னதும் இவ தான் வந்துட்டு எங்ககிட்ட தப்பாக அவங்கள பற்றி சொன்னான்னு சொன்னதுமே அதை பற்றி எனக்கு தேவை கிடையாது, பட் உங்கள் ஃபேமிலிக்கு எங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாத்தையுமே அடித்து விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த சீச்சன்ட்ட நீ வந்துட்டு தேவையில்லாமல் இப்போ வந்து நடந்துட்ட, கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம பாட்டி வந்துட்டு பாத்தி அவள் என் கையை வந்துட்டு எந்த மாதிரி பண்ணி வச்சிட்டா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் பாட்டியை உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துட்டு எவ்வளோ கேவலமாக வேலை பண்ணியிருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அந்த சீச்சன் உடலை வந்துட்டு ப்ளீஸ் இப்போ வந்து மன்னிச்சிட, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவள் வந்து என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாதுன்னு சொன்னதும் உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட காலை பிடிச்சி கெஞ்சிட்டு அப்படியே மல்லாடிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அவளுக்கு வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கிள் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, அவள் கன்சீவாக இருக்கான்னு சொன்னதும் சரி ஓகே நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், ஒன்று வந்துட்டு நீ என் கூட இந்த வீட்டில் இல்லை இவளோட சேர்ந்து வெளியே போயிருன்னு சொன்னதும் எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவளை அவன் அங்கே கழட்டி விட்றான். இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் சிஸ்டர் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னை விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உதரும் போது அவள் கை வந்து அங்கே வயிற்றுல பட்டுது. அப்போ அவளுக்கு அங்கே வயிறு பெயின் ஆகவும் சீச்சன் வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் ஐயோ நம்மளால் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அவளை நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டேன், நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, நம்ம வேணாலும் போய் பார்க்கலான்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்கள் பேபி வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்குது, ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் இது இருந்துச்சுன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து, நீங்கள் பேசாமல் வந்துட்டு அபார்ஷன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அவள் ப்ளீஸ் டாக்டர் இதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க, பட் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே யோசிச்சுட்ருக்கா இந்த பேபி எனக்கு அப்பயுமே சப்போர்ட் தான் பண்ணிச்சு இப்பயுமே பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஜீச்சனும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. ஜீச்சன் நீ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அம்மா பேபி நல்லா தானே இருக்குன்னு சொல்லும்போது பேபி நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவளுங்க பார்க்க உள்ளே வந்ததுமே என்னோட சிஸ்டர்கிட்ட நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மா இப்பயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சு, உன் சிஸ்டர்கிட்ட ஒழுங்காக பேசுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ வந்துட்டு உன் லைஃப்பை வந்து எப்படி வந்து நீ ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ அப்படி இருந்தும் எல்லாமே உனக்கு வந்து எப்படி பெஸ்ட்டாக கிடைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் திரும்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல லைஃபே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும் நீ அவளோட கையை பிடிச்சி அங்கே வயிற்றுல குத்துனதும் என்ன அறிவிடாமல் வேலை பண்ணிகிட்ருக்கா, அது உன்னோட பேபின்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோவே அங்கே போய் கீழே விழுந்துட்டு அவளுக்கு அங்கே ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே உள்ளே வந்ததுமே இவ தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே என் பேபி வந்துட்டு இப்படி இறந்து போச்சு, இதுக்கு காரணம் இவதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே திரும்ப பழிய போட்டுட்டு அவள் ஓவராக கத்திட்டு இருக்கோமே இந்த டைம் சீச்சனோட அம்மாவுக்குமே அங்கே கோவம் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததும் நம்ம ஹீரோங்க வந்து கைப்பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே வந்து பழிய போடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சீச்சன் என்ன அங்கிள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் வந்துட்டு என்னோட பேபியவே வந்துட்டு கொலை பண்ணியிருக்கா, நான் எப்படி அவளை சும்மா விட முடியும்னு சொல்லும்போது உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ என் பேபியே செத்து போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ அவன் சரி ஓகே நான் இதை இப்படியே வந்து முடிச்சுடுறேன், பட் நீங்கள் திரும்ப அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னை ஹெட்டாக மாற்றணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் கத்திட்டுருக்காத, இந்த பாரு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது என்னென்னு பார்த்தா அங்கே டாக்டரை மீட் பண்ணி பேசியிருப்பான் போல் இப்படி பேபி வந்து அன்ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது அபார்ஷன் எப்போ வேணாலும் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை சொன்னதுமே அவ்வளோதான் அங்கே சீச்சனோட அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு எவ்வளோ கேவலமாக நீ பொய் சொல்லிட்டுருக்க, அப்போ அன்ஹெல்த்தி இல்லாத பேபியை வச்சுட்டு நீ வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தியா, எதுக்காக இப்படி கேவலமாக பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவளுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கவே கழட்டி விட்டு போயிடுறாங்க. திரும்பவுமே திருந்தாமல் இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், நான் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கத்தி வச்சு
குத்த வரும்போது ஹீரோ அப்படியே ஊடால பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவன் கையில் அடிபட்டுருது. அப்போ ஹீரோ இதுக்கப்புறம் இவளை விட்டு வச்சா ஒன்றும் உருப்படாது, இவளை முதல் ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். காரில் போகும்போது நம்ம ஹீரோ ஐயோ கை ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னதும், இந்த சின்னடிக்கு அவனுக்கு இவ்வளோ கை வலிக்குதுன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் வந்துட்டு கொஞ்ச நாளாகவே அவரை ரொம்ப கேர் பண்ணிக்காமல் விட்டாரு. ஸோ மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு 100 டேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து ரெஸ்ட் இருந்து கேர் பண்ணிக்கிட்டா தான் நல்லாகும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவ ஷாக்காக விழா. பிறகு வீட்டுக்கு அங்கே போகும்போது அவங்க அப்பா ஆல்ரெடி இருக்காரு, நான் என் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே போயிடுறான். உன்னோட சிஸ்டர் நீ எப்படியாச்சும் காப்பாற்றுமா அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் காப்பாற்றணும், அவள் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கா, அவள் ஜெயிலே கடந்து சாகட்டும்னு சொன்னதும், நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ மோசமானவளா இருக்க, நீ வந்துட்டு உன்னோட சிஸ்டர்கிட்ட போய் இப்படி நடந்துக்குவேன்னு சொன்னதும், அவள் வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் வந்து எங்கே போனீங்க, அப்போ வந்துட்டு நான் வந்து உங்கள் பொண்ணாவோ இல்லை அவளுக்கு சிஸ்டராவோ தெரியலையான்னு சொன்னதும், அந்த ஆள் கோவப்பட்டாங்க அடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ டைமே ப்ளீஸ் என் பொண்ணை எப்படியாச்சும் ஜெயிலேருந்து விட்டுருங்க, நான் இந்த ஊரை விட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொன்னதும், அப்போ நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு கிடையாது நாட்டை விட்டே போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆளையுமே அங்கே பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அங்கே எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அப்படியே இருமுறான் சாப்பிட முடியாத மாதிரி. நம்ம ஹீரோயின் சாப்பாடு இருந்தான்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் வந்துட்டு சாப்பிடாம எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாயில் ஊட்டி விட்டதுமே பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோக்கு அப்போ கால் வந்துடுது, அவங்க 2 பேரும் இந்த நாட்டை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த விஷயத்த சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாட்டி நீங்கள் ஃபைனலாக எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், அதான்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. பட் அவங்களுக்கு திரும்ப மறந்து போயிடுது. இப்போ அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் நீங்கள் 2 பேருமே இப்போ வரைக்கும் டைவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு தானே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆனால் இப்போ அதுக்கு அவசியம் இல்லை பாட்டின்னு சொன்னதும் அவளுமே அப்படியே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோக்காக அவள் ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தா அவன் வந்து ஷர்ட்டை பாதி போட்டு போடாமல் நிற்கவுமே அங்கே பாடியை பார்த்துட்டு அவள் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுறா. அதுக்கப்புறம் ஐயோ கடவுளை ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு என்ன பண்ணுறது எனக்கு மாட்ட முடியலையேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டதுமே நம்ம ஹீரோயின் பேசாமல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் நல்லதுன்னு சொன்னதும், நீ ஏன் டாக்டரோட நல்லா பண்ணுறப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ வந்துட்டு பேசாமல் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, என்னால் வந்துட்டு முடியல அப்படின்றத சொன்னதும், நானான்னு சொன்னதும், ஆமாம் நீ தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அங்கே வேறு வழி இல்லாமல் அவளுமே போட்டு விட்டுட்டு இருந்தா. பக்கத்தில் அங்கே ரொம்ப ஹீரோ க்ளோஸாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அங்கே பாட்டி சாப்பாடு ரெடி பண்ணிட்டே வாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் இந்த வரேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ திரும்ப பிடிச்சி இழுத்துட்டு அங்கே கிஸ் பண்ண போகிறான். திரும்ப பாட்டி சவுண்டு கொடுத்ததுமே நீ வெயிட் பண்ண நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதும், ஏன் பாட்டி இப்படி நடுவில் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேர குழந்தை வேணாமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகுறான். அங்கே டைனிங் டேபிள் இருக்கும்போது அங்கே சைன் பண்ண சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்து கட்டெல்லாம் கலட்டும் போது அங்கே பாட்டி அதை பார்த்துட்டு அடப்பாவி போய் சொல்லிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உடனே வந்து அவனை பார்த்துட்டு இப்போ கையை வந்துட்டு நீ மறைச்சிட்டு இருக்க பார்த்தியா, வெளியேடு எதுக்காக நீ இப்படி போய் சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. இல்லை அது வந்துட்டு போய் சொல்லணும்னு சொல்லலை, நான் வந்து ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டுருக்கேனா, ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சொன்னதும் அசிஸ்டண்ட்டுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது நம்ம ஹீரோயின். அப்படின்னா வந்துட்டு இவன் நம்ம மேலே லவ்னால பண்ணலையான்னு சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம் கோர்ட்டுக்கு வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு போனதுமே நான் இப்போ என்ன பேசிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போகிறான்னு சொன்னதும், நீங்கள் பண்ண வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கோவப்பட்டதுமே பாட்டியுமே இங்கே கோவப்பட்டு திட்டாங்க. மரியாதையோடு அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துடு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் இவனுக்கு என்ன தைரியம் தான் என்னை வந்துட்டு இப்படி இன்னசல் பண்ணியிருப்பான், என்னை வந்துட்டு அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டா. ஹீரோக்குமே தூக்கமே வர மாட்டுது. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டி பொம்மையை வச்சுட்டு அவள் பாட்டு பயங்கரமாக அவனை கழுவி ஊற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே எங்கள் பக்கத்தில் வந்துட்டு நானுமே உன் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உட்காரக்கூடாதுன்னு சொல்லும் போது நான் வம்பி பண்ணி உட்காந்துக்கிறான் நம்ம ஹீரோயின். அது என்னோட பொருள் பேசாமல் நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ இப்போ வந்துட்டு எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், உன்னை போய் மேரேஜ் பண்ணதுக்கு நான் பேசாமல் டீச்சனவே சூஸ் பண்ணியிருக்கலாம், அவன் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன், அவன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கான் எவ்வளோ ஹேண்ட்ஸமானவன்னு சொல்லிட்டு பட் ட்ரிங்க்ஸ் பண்ணதும் ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கா, அவனுக்கு காசை நான் தான் கொடுத்துட்ருக்கேன், அவன் ஏன் வீட்டில் தான் இருந்துட்டுருக்கான், அவனை விட ரிச்சானவன் நான் தான், அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே நான் தான் சொன்னதும், அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாம் டச் பண்ணி பார்த்தா தான் என்ன தெரியும்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ நல்லா டச் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கையை பிடிச்சதோ ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகிட்டு நீ எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா.
இப்போ ஹீரோயின் எதுக்காக நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே எனக்கு போகிறக்கு புரியலன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே புலம்பிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மேலே படுத்து தூங்கினதுமே ஹீரோவில் அங்கே தூங்க வச்சுட்டு அங்கே வந்துட்டு நீ இப்போ நல்லா தூங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவனோட நேமை தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இவன் மனசில் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு புரியலேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது நைட் நடந்து ஏதோ அவளுக்கு ஞாபகம் வருதுல அந்த டைவர்ஸ் மேட்ரு மட்டும்தான் அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. டைவர்ஸ் ஆக போதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு இருக்கு. அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வாழ்றான். ஹீரோ வந்ததுமே சரி ஓகே நம்ம இப்போ போய் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும் அப்போ அவனுக்கு கால் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு முக்கியமான வேலையா நான் இப்போ உடனே வரேன்னு சொல்கிறான். நாளைக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாமான்னு சொன்னதும் ஹீரோயின் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உனக்கு எக்ஸ்கியூஸ்ன்றதை சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் போகிறா. இப்போ நான் வந்துட்டு இப்போ போய் டைவர்ஸ் வாங்கணும்ல, ஆனால் வந்து என்னோட ஐடியை நான் மறந்து போயிட்டேன்னு சொன்னதும் டெய்லி நீ எதையாச்சும் மறந்துட்டு வந்துடுவியா இல்லை உனக்கு வேலை வந்துடுமா யாரை போய் சொல்லி ஏமாத்துறேன்னு சொன்னதும் உண்மையிலே தான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் வந்து உன்னை டைவர்ஸ் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நாளைக்கு மட்டும் நீ டைவர்ஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்றத சீட்டு அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி மட்டும் அவன் வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்கலைன்னா கண்டிப்பாக அவனை மட்டும் சும்மா விட மாட்டேன், நான் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக நிற்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. பாட்டி வந்துட்டு திரும்ப மறந்து போய் எல்லாத்தையுமே அவங்க ரோட்டில் மயக்கம் போட்டு கிடக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு அந்த இடத்துக்கு போகிறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ அங்கே பொக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் உடனேவும் எனக்கு ஃப்ளார்ஸ்னாலே பிடிக்காது, பட் இருந்தாலும் ஓகே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க வாசி நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோக்குமே தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவகிட்ட நான் வந்துட்டு மேரேஜ் ஆனதுலேருந்து உனக்கு ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ப்ரப்போசலை கொடுத்ததே கிடையாது, நான் வந்து இப்போ உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னை வந்துட்டு நீ விட்டுட்டு போகக்கூடாது என் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. பட் வந்துட்டு உடனேவும் நான் வந்து இப்போ உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே உன் மேலே லவ் வந்து திரும்ப உன்னை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு பேசாமல் உன்னோட ஒய்ஃபாகவே நான் இருந்துட்டு போகிறேனே அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கையில் ரிங்கை போட சொன்னதுமே ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ரிங்கை போடுறான். ஃபைனலாக எப்படி இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிவிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.